Hello everyone, Divakar Raviram, Srivakar Jobs and Edu welcomes you to this new video. இதில் பார்த்தீங்க அப்படின்னா TNA 2025 பற்றி தான் இதில் பார்க்க போகிறோம். TNA 2025 என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் 2025. இந்த ப்ராசஸ்க்கு தான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எதுவும் இல்லை, பியூர்லி பேஸ்டு உங்களோட 12th மார்க் பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காண்டி இந்த TNA 2025 ப்ராசஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டி கீழே இருக்கக்கூடிய அஃபிலியேட்டட் காலேஜஸ்ல நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா இந்த TNA 2025 ப்ராசஸ்க்குள்ள போனீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் கோட்டால ஜாயின் பண்ண முடியும். ஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டான்னு இருக்கு, கவர்மெண்ட் கோட்டான்னு இருக்கு. ஸோ கவர்மெண்ட் கோட்டாவில் ஜாயின் பண்ணுறது இந்த TNA 2025 ப்ராசஸ் மூலியமாக நீங்கள் போனீங்கன்னா தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கவர்மெண்ட் கோட்டாவில் நீங்கள் ஜாயின் பண்ண முடியும். ஸோ இது ஒன்லி ஃபார் அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜஸ். நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க அட்டானமஸ் அண்ட் நான் அட்டானமஸ் காலேஜ்னு சொல்லிட்டு அண்ணா யூனிவர்சிட்டி கீழே இருக்கு. ஸோ தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 450+ காலேஜஸ் இருக்கு. அந்த காலேஜஸில் ஜாயின் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த TNA 2025 ப்ராசஸ். ஸோ இப்போ வந்து இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சான்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. உங்கள் ரிசல்ட்ஸ்க்காண்டி தான் வெயிட்டிங். ஸோ உங்களோட 12th ரிசல்ட்ஸ் ஸ்டேட் போர்டு ரிசல்ட்ஸ் வந்தோடனே பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகிடும். TNA 2025 யார் கண்டக்ட் பண்ணுறான்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராசஸ் யார் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறான்னு பார்த்தீங்க அப்படின்னா DOT டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் அட்மிஷன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த TNA 2025 ப்ராசஸை கண்டக்ட் பண்ணுறாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸ்டெப் 1 என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ப்ராசஸ். ஸோ நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ இந்த டோட்டல் வந்து கவுன்சிலிங் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் நீங்கள் எங்கேயுமே போக தேவையில்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எல்லாமே ஆன்லைன் ப்ராசஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ப்ராசஸ் வந்து நீங்கள் அப்ளிகேஷன் போடுறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஃபீஷியல் வெப்சைட் TNAவோட அஃபீஷியல் வெப்சைட்டில் போயிட்டு இது அப்ளை பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு முக்கியமான விஷயம் என்னென்ன தேவைப்படுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா மொபைல் நம்பர் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட மொபைல் நம்பர், ரிலேட்டிவ்ஸ், ப்ரௌசிங் சென்டரோட மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி யூஸ் பண்ணுவீங்க. அப்படி பண்ணாமல் உங்களுக்குன்னு ஒரு மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி நீங்கள் கிரியேட் பண்ணிவிட்டு அது மூலியமாக தான் இந்த ஹோல் ப்ராசஸ் நடக்கணும். ஸோ இந்த மொபைல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த TNA ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் அதில் வந்து ப்ராப்பராக ரீசார்ஜ் பண்ணி ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு உள்ள அப்ளிகேஷன் வந்து உங்களோட பர்சனல் டீடைல்ஸ், எஜுகேஷன் டீடைல்ஸ், அப்புறம் வந்து டாக்குமெண்ட் அப்லோட் இருக்கும். டாக்குமெண்ட் அப்லோடில் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10th 12th ஃபர்ஸ்ட் கிராஜுவேட், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 7.5 ரிசர்வேஷனுக்கு வந்து ஏதாவது நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா ஸோ அதுக்கான ப்ரூஃப், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அண்ட் இன்கம் சர்டிஃபிகேட். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தேவைப்படும். 10th அண்ட் 12th வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக உங்களுக்கு எல்லாத்துக்குமே கிடைக்கும். பட் வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறப்போ உங்களுக்கு 12th சர்டிஃபிகேட் இருக்காது. அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, உங்களுக்கு வந்து டைம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வந்து ஸ்கூலில் வாங்கி நீங்கள் அப்லோட் பண்ணால் போதும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபேமிலியில் யாருமே வந்து முன்னாடி வந்து டிகிரி பண்ணல, நீங்கள் தான் முதல் பட்டதாரி அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணலாம். ஏன் இந்த சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூஷன் ஃபீஸில் 50% வந்து ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். அதாவது 25,000 ஆர் 27,500 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்பாக கிடைக்கும். ஸோ அதுக்காண்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா இது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேரண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் அண்ட் உங்கள் சிப்ளிங்ஸ் டீட்டெயில்ஸ் இல்லாமல் உங்களோட கிராண்ட் பேரண்ட்ஸோட டீட்டெயில்ஸும் இன்க்ளூட் பண்ணுங்க. அதாவது தாத்தா பாட்டி, அப்பா அம்மா, உங்களோட பிரதர் அண்ட் சிஸ்டர், இவங்களோட எல்லாரோட டீட்டெயில்ஸுமே அதில் இருக்கணும். ஸோ இவங்க யாருமே படிக்கலனா மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் வந்து கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்கம் சர்டிஃபிகேட். இந்த இன்கம் சர்டிஃபிகேட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா PMS ஸ்காலர்ஷிப் இருக்கு. ஏதாவது SC ST அண்ட் மைனாரிட்டிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டியூஷன் ஃபீ வேவியர்னு சொல்லிட்டு ஒரு ஸ்காலர்ஷிப் இருக்கு. அதை நீங்கள் எடுக்கணும். அந்த ஸ்காலர்ஷிப் வந்து நீங்கள் அப்ளை பண்ணோம் அப்படின்னா உங்களோட ஃபேமிலி சேலரி வந்து 3.5 lakhs கீழே இருந்தால் நீங்கள் எலிஜிபிள். ஸோ அப்போது உங்களோட ஃபேமிலி இன்கம் சர்டிஃபிகேட் வந்து வாங்கி நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். அப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி பேசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் இருக்குது. அந்த கம்யூனிட்டி பேசிஸில் சீட் அலாட்மெண்ட் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். இது இல்லாமல் வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டா, ஸ்பெஷல் ரிசர்வ் ஸ்போர்ட்ஸ் கோட்டா இருக்குது, அவங்க அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு தகுந்த சர்டிஃபிகேட்ஸ் வேணும். அடுத்து வந்து எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டா அப்ளை பண்ணுறீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ்மேன் அதுக்கு செப்பரேட் சர்டிஃபிகேட் வேணும். அடுத்து ஃபிசிக்கலி சேலஞ்ச் பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பீப்புளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தகுந்த சர்டிஃபிகேட்ஸ் இருக்கணும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இமீடியட் சர்டிஃபிகேட்ஸ் வந்து நீங்கள் TNA 2025 நீங்கள் அப்ளை பண்ணணும்னா உங்களுக்கு தேவையான சர்டிஃபிகேட்ஸ். ஸோ இதெல்லாம் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஓவர். இதில் ஏதாவது டவுட் இருக்குது, ப்ராப்ளம் இருக்குது, நீங்கள் எதாவது அப்லோட் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா TFC சென்டர்லேருந்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. TFC சென்டர்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப உங்கள் வீட்டு பக்கத்தில் எது நியர்பை ஏதோ கவர்மெண்ட் பாலிடெக்னிக்கோ இல்லை கவர்மெண்ட் காலேஜோ இந்த மாதிரி ஒரு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுலேருந்து நீங்கள் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அங்கேருந்து உங்களுக்கு கால் வரும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் அங்கே போயிட்டு கேட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு தான் வந்து TFC சென்டர் வந்து அதுக்கு தான் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க.
இந்த டிஎஃப்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கிளியர் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேண்டம் நம்பர்னு சொல்லிட்டு அலாட் பண்ணுவாங்க. ஸோ ரேண்டம் நம்பரில் உங்களோட நேம் வந்தது அப்படின்னா உங்கள் அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட்டாக சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கீங்களான்றது அப்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ரேண்டம் நம்பர் வந்துடும். பட் வந்து அந்த நீங்கள் அப்லோட் பண்ணது கரெக்டானு சொல்லிட்டு ஒரு வெரிஃபிகேஷன் நடக்கும். அந்த வெரிஃபிகேஷனில் தான் டவுட் வந்து அகைன் வந்து டிஎஃப்சிலேருந்து கால் பண்ணுவாங்க. நீங்கள் போயிட்டு வெரிஃபை பண்ணிட்டு வரணும் நேரில் போய். அது கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு போர்ட்டல்லே வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பதில் ஒரு க்ரீன் டிக் வரும். அந்த க்ரீன் டிக் முடிஞ்சது அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து உங்களோட அப்ளிகேஷன் எல்லாமே வந்து வெரிஃபிகேஷன் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் எப்படி அலாட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பியூர்லி பேஸ்டான உங்களோட 12th மார்க், அதாவது கட் ஆஃப்னு சொல்லுவாங்க. அதாவது மேக்ஸை வந்து ஃபுல்லாக எடுத்துப்பாங்க. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி வந்து 50-50%, அதாவது மேக்ஸில் 90 எடுத்துட்டிங்கன்னா 90 அப்படியே எடுத்துப்பாங்க. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் 90 வாங்கியிருக்கீங்க அப்படின்னா ஸோ 45 எடுத்துப்பாங்க. ஸோ உங்களோட கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 180 கட் ஆஃப். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் கால்குலேட் பண்ணுவாங்க. அந்த கட் ஆஃப் பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் வரும். ஸோ ரேங்க் லிஸ்ட்டில் வந்து நிறைய ரேங்க் டைப் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் சர்வீஸ்மென் கேட்டகரினா அதில் ஒரு ரேங்க் லிஸ்ட் வரும். ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் இருந்தீங்கன்னா அதில் ஒரு ரேங்க் லிஸ்ட் வரும். அது டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பீப்புளாக இருந்தீங்கன்னா அதில் ஒரு ரேங்க் லிஸ்ட் வரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7.5 ரிசர்வ், அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலில் நீங்கள் 6th to 12th வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா 7.5% ரிசர்வேஷன் நீங்கள் எலிஜிபிள். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட் ரேங்க் வரும். இது இல்லாமல் ஓப்பன் கேட்டகரி ரேங்க் லிஸ்ட் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி வைஸ் ரேங்க் இருக்குது. ஓகேவா? ஸோ ஓப்பன் கேட்டகரி அண்ட் கம்யூனிட்டி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கவுன்சிலிங்கில் வரும். அதே மாதிரி 7.5 ரிசர்வேஷன் செப்பரேட் கவுன்சிலிங், ஸ்பெஷல் ரிசர்வேஷன் செப்பரேட் கவுன்சிலிங். ஸோ 3 டைப்பாக வந்து உங்களுக்கு கவுன்சிலிங் இருக்குது. ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் கண்டக்ட் பண்ணுறவங்களும் ஜென்ரல் கேட்டகரியில் கவுன்சிலிங் அட்டன் பண்ணலாம். 7.5 ரிசர்வேஷனில் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறவங்களும் ஜென்ரல் கேட்டகரியில் கவுன்சிலிங் அட்டன் பண்ணலாம். ஸோ அதுக்கும் அதில் நீங்கள் சீட் எடுத்துட்டீங்க அப்படின்னா இன்னும் இதில் நீங்கள் அகைன் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி சீட் எடுக்கலாம். பட் ஜென்ரல் கேட்டகரி அண்ட் 7.5 வந்து பேரலாக போகிறனால ஏதாவது ஒரு சீட் தான் உங்களால் எடுக்க முடியும். ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ரேங்க் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சீட் அலாட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்யூனிட்டி பேசிஸில் வந்து பர்சன்டேஜ் இருக்குது. அந்த பர்சன்டேஜ் வைஸ் தான் வந்து சீட் அலாட்மெண்ட் பண்ணுவாங்க. ஒரு காலேஜ் இருக்குது அப்படின்னா ஒரு காலேஜில் வந்து 100 சீட் இருக்குன்னா அந்த சீட்டை வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் சீட் அண்ட் கவுன்சிலிங் சீட்னு 2ஆக பிரிப்பாங்க. அந்த கவுன்சிலிங் சீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அதாவது ஓப்பன் கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 31% இருக்குது. பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 26.5%, எம்பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 20%, எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15%, பிசிஎம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 3.5%, எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15%, எஸ்சிஏக்கு வந்து 3%, எஸ்டிக்கு வந்து 1%. இந்த கேட்டகரியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் ஆகும். ஸோ இந்த ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரேங்க் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 200லேருந்து 77.5 கட் ஆஃப் வரைக்கும் வந்து ரேங்க் டாப் 1.5 லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா 1.5 லட்சம் பேருக்கு வந்து ரேங்க் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ ஜென்ரல் கவுன்சிலிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீட் அலாட் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி பேசிஸில் கம்யூனிட்டி ரேங்க் வைஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீட் அலாட் ஆகும். நீங்கள் வந்து பிசியில் எத்தனாவது ஆளாக இருக்கீங்க, எம்பிசியில் எத்தனாவது ஆளாக இருக்கீங்க, அதை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரேங்க் அலாட் ஆகும். ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3ன்னு சொல்லிட்டு டிவைட் பண்ணுவாங்க. ஸோ முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா 4 ரவுண்ட் இருந்தது. இப்போ வந்து லாஸ்ட் இயர் வந்து 3 ரவுண்டோட க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அந்த கிரவுண்ட் கம்மியாகிறதுல என்ன பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் வந்து மொத்தமாக 3 to 4 months நடக்கும். அந்த டைம் ஃப்ரேமை கம்மி பண்ணும். ஒரே ரவுண்டாக வச்சு கம்ப்ளீட் பண்ணுறாங்க, டைம் ஃப்ரேம் கம்மி பண்ணும். பட் இதில் என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா மார்க் கம்மியாக வாங்கினவங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். அதாவது லாஸ்ட் இயரே வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 1 வந்து பார்த்தீங்கன்னா 200 to 179 வரைக்கும் வச்சுருந்தாங்க. அதுக்கு முன்னாடி இயர்லாம் பார்த்தீங்கன்னா 187, 185 அந்த மாதிரி தான் வச்சுருந்தாங்க. ஸோ இந்த 179 வரைக்கும் வைக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா சாய்ஸ் லிஸ்ட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ 179 இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட சாய்ஸ் லிஸ்ட் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அவர் ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும். ஸோ அடுத்த ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெருசு. அதுலேயும் வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுற கஷ்டம் இருக்குது. அதை நீங்கள் வந்து 4 ரவுண்டாக கம்ப்ளீட் பண்ணி டைம் ஃப்ரேமை குறைக்கலாம். அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 days அந்த மாதிரி டைம் கொடுப்பாங்க. அதை வந்து 1 day கொடுத்தாலே போதும். ஸோ அந்த மாதிரி வந்து டைம் ஃப்ரேம் கம்மி பண்ணலாம். இந்த 3 ரவுண்டு டிவைட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஒரு ரவுண்ட்ல என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ஃபில்லிங் வரும். சாய்ஸ் ஃபில்லிங் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் நீங்கள் சாய்ஸ் ஃபில் பேஸ் பண்ணி உங்களுக்கு எந்த காலேஜ் கிடைக்கும் அப்படின்றத ஒரு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா
அந்த காலேஜ் கன்ஃபார்ம் பண்ணலாம். இல்லை நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன், இருந்தாலும் எனக்கு மேலே ஏதாவது ஒரு காலேஜில் வேக்கன்ட் இருந்தால் அந்த காலேஜ் கொடுங்க. நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணதில் இப்போ 100 சாய்ஸ் போட்டிருக்கீங்கன்னா உங்களுக்கு 90வது சாய்ஸ் கிடச்சிக்கலாம். 80வது ஆப்ஷன்லையோ இல்லை 81, 82 ஏதோ ஒரு ஆப்ஷனில் வந்து வேக்கன்ட் இருந்தால் எனக்கு அந்த காலேஜ் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அப்வர்ட் மூவ்மெண்ட் சொல்லுவாங்க, கன்ஃபார்ம் அண்ட் அப்வர்ட் மூவ்மெண்ட் சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அப்வர்ட் மூவ்மெண்ட் அண்ட் குயிட் அப்படின்னு இருக்கு. அப்வர்ட் மூவ்மெண்ட்ல எனக்கு எதாவது தான் கொடுங்க, இல்லை நான் குயிட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு இருக்கும். இல்லை கவுன்சிலிங்கே குயிட் பண்ணிக்கிறேன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு 4 to 5 ஆப்ஷன்ஸ் வந்து ஒரு கேண்டிடேட்டுக்கு இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்டான வந்து நீங்கள் எப்படி சாய்ஸ் ஃபில் பண்ணியிருக்கீங்கன்றதை பேஸ் பண்ணி சில ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த காலேஜுமே அலாட் ஆகாமல் குவிட் ஆகி செகண்ட் ரவுண்டுக்கும் மூவ் ஆயிரும். ஏன்னா நீங்கள் சாய்ஸ் கம்மியாக கொடுத்துருப்பீங்க, உங்கள் கட் ஆஃப்க்கு சூட்டபிளான சாய்ஸஸ் கொடுத்துருக்க மாட்டீங்க. அந்த மாதிரி இருக்கப்போ சாய்ஸ் லிஸ்ட்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். இதுக்கு வந்து நீங்கள் முன்னாடி ஒர்க் அவுட் பண்ணி சாய்ஸ் லிஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ அந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்தோடனே இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் வருது, அதில் தான் ஒன்று சூஸ் பண்ணுறீங்க. இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக காலேஜ் போயிட்டு ஒரு டெட்லைன் கொடுப்பாங்க, டெட்லைனுக்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் சப்மிட் பண்ணிவிட்டு ஃபீஸ் பேமெண்ட் பண்ணணும். இல்லை நான் வந்து அப்வர்ட் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்னா நீங்கள் டிஎஃப்சி சென்டரில் போயிட்டு உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் சப்மிட் பண்ணிவிட்டு டியூஷன் ஃபீஸ் பேமெண்ட் டியூஷன் ஃபீஸில் 50% வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் கிராஜுவேட்டாக இருந்தீங்கன்னா தேவையில்லை, ஏன்னா உங்களுக்கு அந்த 27,500 and 25,000 ஸ்காலர்ஷிப் இருக்கனால அதில் வந்து கவர்மெண்ட் எடுத்துப்பாங்க. இல்லை ஃபஸ்ட் கிராஜுவேட் இல்லாதவங்க என்ன பண்ணணும்னா 25,000 or 27,500 வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பேஸ்டாக நீங்கள் எந்த கோர்ஸ் சூஸ் பண்ணியிருக்கீங்க, எந்த காலேஜில் சூஸ் பண்ணியிருக்கீங்கன்ற பேஸ் பண்ணி மாறும். ஸோ அந்த பேமெண்ட் பண்ணோன்னா அந்த பேமெண்ட் வந்து காலேஜுக்கு போயிடும், சர்டிஃபிகேட்ஸும் காலேஜுக்கு போயிடும். அதை பற்றி நீங்கள் பயப்பட தேவையில்லை. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்டுக்குள்ளே நடக்கிற விஷயம். அண்ட் இதுதான் டோட்டல் வந்து கவுன்சிலிங் ப்ராசஸும். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து மொபைல் நம்பர் அண்டு இமெயில் ஐடி, டேட்ஸ் வந்து கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கணும். அது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம டேட்ஸோட அப்டேட்ஸ் எல்லாமே வந்து ப்ராசஸோட அப்டேட்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருப்போம், அதனால் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது. ஸோ ப்ராப்பராக நீங்கள் கவுன்சிலிங்கை வந்து ஃபுல்லாக ஃபாலோ பண்ணலாம். சாய்ஸ் ஃபில்லிங்கிறதுக்கு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும். பேஸ்ட் ஆன் சாய்ஸ் ஃபில்லிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து இப்போ மார்க் எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த மார்க் எப்படி ப்ராப்பராக யூஸ் பண்ண போகிறீங்கன்றது இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கில் தான் இருக்குது. தப்பாக சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட மார்க்கை நீங்கள் வேஸ்ட் பண்ணுற மாதிரி. ஸோ ப்ராப்பர் ஒரு மார்க் கம்மியான ஸ்டூடெண்ட் கூட நல்லா ப்ராப்பராக சாய்ஸ் லிஸ்ட் பண்ணி உங்களோட பெட்டர் காலேஜ் எடுக்க முடியும். ஸோ அதுதான் வந்து சாய்ஸ் ஃபில்லிங்கில் இருக்கக்கூடிய ரொம்பவே முக்கியமான விஷயம். அதனால் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஸோ இதுதான் வந்து டோட்டல் டிஎன்ஏ ப்ராசஸ். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கால் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.